அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு பீப்புள்ஸ் ஹீரோஸ் அகாடமி. டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 எக்ஸாமுக்கு புதுசாக நிறைய பேர் படிக்க வந்திருக்கீங்க. ஸோ உங்களுக்கு இன்னொரு 120 டேஸ் தான் இருக்குது அப்படின்ற பட்சத்தில் சுற்றி எல்லா பக்கத்தில் இருந்தும் டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 பேட்சஸ் அப்படின்றது புதுசாக போட்டுக்கிட்டே இருப்பாங்க. அதிலலாம் ஜாயின் பண்ணலாமா, யார்கிட்ட ஜாயின் பண்ணலாம், ஜாயின் பண்ணி படித்தோன்னா நம்மளால் கிளியர் பண்ண முடியுமா, சிலபஸை நம்மளால் முடிக்க முடியுமா அப்படின்ற கேள்விகள்லாம் உங்கள் மனசுக்குள்ளே ஓடிட்டு இருக்கும். ஸோ ப்ராக்டிக்கலாக சிலபஸை நம்மளால் முடிக்க எவ்வளோ நாள் ஆகும், எப்படி படித்தா இதை கிளியர் பண்ணுறதுக்கான சான்சஸ் இருக்குது, அதுவும் எத்தனை % இருக்குது, இல்லை அப்படின்னா நம்ம வேறு என்ன விஷயம் பண்ணலாம் அப்படின்றதெல்லாம் பற்றி அலசி ஆராய்ச்சி பேசுகிறதுக்காக தான் இந்த பதிவு. அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை யாராச்சும் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கிளாஸை கண்டினியூ பண்ணுங்கள். ஓகேங்களா? ஓகே. இப்போ டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 அப்படின்னு சொல்லி எடுத்தோன்னா நமக்கு படிக்க வேண்டிய விஷயம் அப்படின்றது 4 இருக்குது. தமிழ், ஜிஎஸ், மேத்ஸ் அண்ட் ரீசனிங் ப்ளஸ் உங்களுக்கு கரண்ட் அஃபேர்ஸ் அப்படின்ற இந்த 4 விஷயம் நீங்கள் படிக்கிற மாதிரி இருக்கும். நான் சொல்ல போகிற விஷயங்கள் எல்லாமே, அதாவது ஒரு சிலபஸை உங்களுக்கு கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு எவ்வளோ நாள் ஆகும் அப்படின்றது, ஒரு நாளைக்கு ஒரு 10 மணி நேரம் படித்தா எவ்வளோ நாளில் கம்ப்ளீட் பண்ணலாம் அப்படின்ற ஒரு விஷயத்தை நான் இப்போ சொல்கிறேன். மேத்ஸ் அப்படின்றத பொறுத்த வரைக்கும் நான் ஏற்கனவே ஸ்டடி பிளான் போட்டதுலேயே சொல்லியிருந்தேன். ஒரு 30 நாள்லேருந்து ஒரு 50 நாள் ஒரு வேகமாக படிக்கி மேத்ஸில் நல்லா போடக்கூடியவரால் ஒரு 30 நாளில் கம்ப்ளீட் பண்ண முடியும் சிலபஸை. கொஞ்சம் ஸ்லோவாக போடக்கூடியவங்களால ஒரு 50லேருந்து 60 நாள் மேக்ஸிமம் 60 நாளில் உங்களால் சிலபஸ் அப்படின்றது முடிக்க முடியும், மேத்ஸ் சிலபஸ் கவர் பண்ண முடியும். கண்டிப்பாக அதுக்கப்புறம் பேலன்ஸ் இருக்கக்கூடிய நாட்களில் நீங்கள் ரிப்பீட்டாக எக்ஸாம் சம்ஸ் நீங்கள் போட்டு பார்த்து உங்களால் மேத்ஸில் நல்ல ஸ்கோர் பண்ண முடியும். இது என்னுடைய பாயிண்ட்டு, என்னுடைய ஒப்பீனியன். ஓகேங்களா? தென் தமிழுக்கு வரும். தமிழ் எடுத்தீங்க அப்படின்னா நீங்கள் என்ன படிக்கணும் அப்படின்ற ஒரு விஷயத்தை சொல்கிறேன். 6th to 12th நியூ புக்கு, அதாவது சிறப்பு தமிழையும் சேர்த்து, அதே மாதிரி 6th to 12th ஓல்டு புக்கு சிறப்பு தமிழையும் சேர்த்து அப்படின்ட்டு இவ்வளோ விஷயங்கள் இருக்குது. இதில் நீங்கள் சிலபஸில் இருக்கிறத மட்டும்தான் படிக்கணும் அப்படின்னு சொல்லி எடுத்தீங்கன்னா சிலபஸில் இருக்கிறதே உங்களுக்கு நிறையா இருக்குது. இப்போ எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன், இப்போ முன்னாடி இருந்ததோட சிலபஸ் கம்மியாக இருக்குது தான், ஆனால் ரொம்பலாம் கம்மியாகல. ஏன் அப்படின்றதையும் நான் தெளிவாக சொல்கிறேன் பாருங்கள். முன்னாடி தமிழ் புக் படிக்கிறப்ப அந்த 100 குறிப்பும் ஆசிரியர் குறிப்பும் டேரெக்டாக சிலபஸில் இருக்கும். ஓகேங்களா? இப்போ டேரெக்டாக தமிழில் இல்லை, ஆனால் அது எங்கே இருக்குன்னா ஜெனரல் ஸ்டடீஸில் இருக்குது. நீங்கள் அப்படி டேரெக்டாக இப்போ பழைய சிலபஸ் படி நீங்கள் படிக்கிறப்போ ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் என்ன பண்ணிடுவீங்கன்னா யூனிட் 6ல் இருக்கக்கூடிய அந்த தமிழ் இலக்கிய வரலாறு அப்படின்ற டாப்பிக்கும் படிப்பீங்க. இப்போ நீங்கள் அதை டேரெக்டாக படிக்கலை, அதை படிக்காமல் விட்டுட்டு போனீங்க அப்படின்னா தமிழ் இலக்கிய வரலாறுக்கும் நீங்கள் அதுதான் படிக்கணும். அதே போல் தமிழ் சமுதாய வரலாறு இருக்குது. அந்த தமிழ் சமுதாய வரலாறுக்கு நீங்கள் என்ன படிக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா ஸ்கூல் புக்ஸை அப்படியே திருப்பி பார்க்குறப்போ உங்களுக்கு ஒரு சில லெசன்ஸ் இருக்கும். இப்போ தமிழர் கப்பல் கட்டும் கலை பற்றி ஒரு லெசன் இருக்கும், தமிழர் இசைக்கருவிகள் பற்றி ஒரு லெசன் இருக்கும். இது உங்களுக்கு தமிழ் சமுதாய வரலாறுல வரும். ஸோ இந்த மாதிரி நீங்கள் இலக்கணம் மட்டும் புதுசுக்கு படித்தா பத்தாது, செய்யுள் படிக்கணும். அதாவது டேரெக்டாக சிலபஸில் இருக்கக்கூடிய செய்யுள் எல்லாமே படிக்கணும். அது மட்டும் இல்லாமல் எல்லா நூல் குறிப்பு ஆசிரியர் குறிப்புமே படிக்கணும், ஏன்னா அது தமிழ் இலக்கிய வரலாறு வரும். அது மட்டும் இல்லாமல் உரைநடை, ஒரு சில உரைநடைகள் நீங்கள் படிக்கிற மாதிரி இருக்கும். துணைப்பாடங்களும் ஒரு சிலது நீங்கள் படிக்கிற மாதிரி இருக்கும். அது இல்லாமல் இலக்கணம் அப்படின்றது நீங்கள் எல்லாமே படிக்கிற மாதிரி இருக்கும். அது மட்டும் இல்லாமல் அந்த ஸ்கூல் பின்னாடி கொடுத்துருப்பாங்க இல்லையா, வளர்திறன் மொழித்திறன் பயிற்சிகள், அதெல்லாம் நீங்கள் படிக்கிற மாதிரி இருக்கும். அப்போ இதெல்லாம் தான் நீங்கள் படிக்கிற மாதிரி இருக்கும். ப்ராக்டிக்கலாக யோசிச்சு தமிழ் சிலபஸ் முடிக்க எவ்வளோ நாள் ஆகும் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, ஒரு நியூ புக்குக்கு, அதாவது ஒரு நாளைக்கு ஒரு 3 மணி நேரம் 3.5 மணி நேரம் தமிழ் உட்காந்து படித்து ஃபுல்லாக முடிக்கிறதுக்கு, நியூ புக் மட்டும் படிக்கிறதுக்கு ஒரு 45லேருந்து 50 நாள் ஆகலாம் அப்படின்றது என்னுடைய ஒப்பீனியன். அதாவது ஒரு தடவை படித்து ரிவிஷன் பண்ணிட்டு போகிறதுக்கு 6th ஃபுல்லாக முடிச்சுட்டு ஒரு தடவை ரிவிஷன், 7th ஃபுல்லாக முடிச்சுட்டு ஒரு தடவை ரிவிஷன், 8th ஃபுல்லாக முடிச்சுட்டு ஒரு தடவை ரிவிஷன், திரும்ப 6th புக் ஒரு தடவை ரிவிஷன் அப்படின்னு சொல்லி ஒரு ஃபஸ்ட்டு டைம் ஒரு தடவை படிக்கிறது, செகண்ட் டைம் ஒரு தடவை ரிவிஷன், தேர்ட் டைம் ஒரு தடவை ரிவிஷன் அப்படின்னு சொல்லி மொத்தம் 3 தடவை அந்த புக்ஸ் எல்லாத்தையுமே கம்ப்ளீட் பண்ணி முடிக்கிறதுக்கு. எப்பயுமே நம்ம படித்து முடிச்சுட்டு ஃபுல்லாக ரிவிஷன் பண்ணக்கூடாது. அப்படியே படிக்கிறப்பே கொஞ்சம் கொஞ்சமாக பழசையும் ரிவிஷன் பண்ணிட்டு போகணும். அப்படி படிச்சிங்கன்னா தான் ஞாபகத்தில் இருக்கும். அப்படி படிச்சிங்க அப்படின்னா நியூ புக்கு ஒரு 45 டேஸ் ஆகும், ஓல்டு புக்கு ஒரு 45 டேஸ் ஆகும். 10th வரைக்கும் நீங்கள் நல்லா ஸ்ட்ராங்காக படித்து 11th 12th சிறப்பு தமிழையும் சும்மா மேலோட்டமாக படிச்சிருந்தீங்க அப்படின்னா இதுக்கு உங்களுக்கு 45 டேஸ். மொத்தமாக பார்க்குறப்போ உங்களுக்கு 90 நாள் தமிழ் சிலபஸை நீங்கள் முடிக்கிறதுக்கு மட்டுமே, தமிழ் ஃபுல் அண்ட் ஃபுல் நீங்கள் கவர் பண்ணுறதுக்கு மட்டுமே உங்களுக்கு எவ்வளோ நாள் ஆகும் அப்படின்னா, இது சொல்கிறது ஃபுல் ஃப்ளெஷ்டாக உட்காந்து ஒரு நாளை கூட நீங்கள் வேஸ்ட் பண்ணாமல் எல்லா நாளுமே ஃபுல்லாக உட்காந்து படிக்கிறவங்களை பற்றி பேசுகிறேன். 90 நாள் ஆகும். ஓகே, ஜென்ரல் ஸ்டடீஸ் அப்படின்றதுக்கு வருவோம். கரண்ட் அஃபேர்ஸ் பொறுத்த வரைக்கும் டெய்லி நீங்கள் ஒரு மணி நேரம் படிச்சுட்டு வந்தீங்க அப்படின்னா ஒரு வாரத்துக்கு 1 மாதம் அப்படின்னு சொல்லி நீங்கள் பிளான் பண்ணிங்கன்னா பழைய கரண்ட் அஃபேர்ஸ் உங்களால் படித்து முடிச்சிட முடியும். கரண்ட் அஃபேர்ஸ் பொறுத்த வரைக்கும் ஒரு நாளைக்கு 1 மணி நேரம் ஸ்பெண்ட் பண்ணி நீங்கள் மொத்தமாக கிளியர் பண்ணிட முடியும். ஓகேங்களா? தென் உங்களுக்கு ஜென்ரல் ஸ்டடீஸ் அப்படின்னு சொல்லி வரும்போது 6th to 10th சோசியல் சயின்ஸ் எல்லாமே படிக்கிற மாதிரி இருக்கும். அதாவது எல்லாமே மீன்ஸ் சிலபஸில் என்னெல்லாம் இருக்கோ அப்படின்ற எல்லா விஷயத்தையும் நீங்கள் படிக்கிற மாதிரி இருக்கும். அதே போல் சயின்ஸ் அப்படின்னு எடுத்திங்கன்னா 6th to 10th மட்டும் படிப்பீங்க, ஒரு சிலர் தேவையானது மட்டும் படிப்பீங்க, 5 கொஸ்டின் தான் இருக்குது, இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து படிப்பீங்க, அந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்குது. நம்ம சிலபஸ் முடிக்கிறத பற்றி சொல்லுவோம். அது இல்லாமல் 11th 12th இருக்கு இல்லையா, அந்த 11th 12th பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஹிஸ்ட்ரி, எக்கனாமிக்ஸ், எத்திக்ஸ் புக் படிக்கணும், இதெல்லாம் பாலிட்டி படிக்கணும். இதெல்லாம் வந்து 11th 12th நீங்கள் நல்லாவே படிக்கிற மாதிரி இருக்கும். எக்கனாமிக்ஸ்லாம் வந்து 10th வரைக்கும் இருக்கக்கூடிய கண்டென்ட்டில் ரொம்ப கம்மியாக தான் இருக்கும். இதெல்லாம் நீங்கள்
ஜென்ரல் ஸ்டடீஸ்க்கு படிக்கணும். ஜென்ரல் ஸ்டடீஸ் பொறுத்த வரைக்கும் என்னை பொறுத்த வரைக்கும் முன்னாடி இருந்த மாதிரி நீங்கள் பிரிச்சிங்க அப்படின்னா ஒரு 8 யூனிட்டாக உங்களால் பிரிக்க முடியும். ஹிஸ்ட்ரி, INM, பாலிட்டி, யூனிட் 8, யூனிட் 9, எக்கனாமிக்ஸ், ஜாகிரஃபி, சயின்ஸ் அப்படின்னு சொல்லி ஒரு 8 யூனிட் பிரிக்க முடியும். ரொம்ப மினிமமாக ஒரு சப்ஜெக்ட்டுக்கு 10 நாள் அப்படின்னு சொல்லி டைம் வச்சிங்கன்னா, ஒரு சப்ஜெக்ட்டுக்கு 10 நாள், ஹிஸ்ட்ரி அப்படின்றது 10 நாளில் முடிக்க முடியுமா அப்படின்னு சொல்லி யாராச்சும் படிச்சுக்கிட்டு தானே கேளுங்க, கஷ்டம் தான். 10 நாள் ஃபுல் அண்ட் ஃபுல் படிக்க போகிறதில்ல. புதுசாக வரக்கூடிய ஒரு ஸ்டூடெண்ட்டு ஏற்கனவே தமிழும் கொஞ்சம் நேரம் படிக்கணும், மேத்ஸும் கொஞ்சம் நேரம் பார்க்கணும், கரண்ட் அஃபேர்ஸ் கொஞ்சம் நேரம் பார்க்கணும், எக்ஸ்ட்ரா ஒரு 4 மணி நேரம் பேலன்ஸும் ஒரு நாளைக்கு இருக்கக்கூடிய அந்த 4 மணி நேரத்தில் நீங்கள் ஜென்ரல் ஸ்டடீஸ் ரெகுலராக படிக்கிறீங்க அப்படின்னா 10 நாள் 40 மணி நேரம். அந்த 40 மணி நேரத்தில் புதுசாக வரக்கூடிய ஒரு நபர் ஹிஸ்ட்ரி ஃபுல்லாக முடிச்சு அதை ஒரு தடவை ரிவிஷன் பண்ணி முடிக்க முடியுமா அப்படின்னா முடியாது. ரொம்ப கஷ்டம் தான், கொஞ்சம் கஷ்டமான விஷயம் தான். ஆனால் உங்களால் ஒரு சயின்ஸுக்கு நீங்கள் டைம் கொஞ்சம் சீக்கிரமாக முடிச்சு முக்கியமான விஷயங்கள் மட்டும் நீங்கள் பார்த்துக்கிறீங்க அப்படின்னா உங்களால் முடிக்க முடியும். அதே மாதிரி ஸ்மார்ட் ஒர்க் பண்ணுறீங்க, நிறைய பேர் இப்போ ஸ்மார்ட் ஒர்க் பண்ணி நான் தேவையானதை மட்டும் படிப்பேன். இப்போ ஹிஸ்ட்ரி அப்படின்னு சொல்லி எடுத்தீங்கன்னா 11th 12th புக்கு கொஷின்ஸ் கேட்குறாங்க. இப்போ கல்ச்சர், இப்போ ஹிஸ்ட்ரி அண்ட் கல்ச்சர் அப்படின்றதான் சிலபஸே. கல்ச்சர் நான் பெருசாக படிக்கல, நான் ஹிஸ்ட்ரியில் ஈஸியாக இருக்கிறது மட்டும் படிச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லி ஒரு சிலர் படிக்கலாம். அதே மாதிரி ஜாகிரஃபி நான் 10th ஜாகிரஃபி மட்டும் நான் படிச்சுக்கிறேன் இப்படின்னு சொல்லி செலக்டிவாக ஸ்மார்ட் ஒர்க் பண்ணி படித்தாலும் சரி, ஃபுல் அண்ட் ஃபுல் நீங்கள் படிக்கணும் அப்படின்னாலும் ஸ்மார்ட் ஒர்க் பண்ணி நீங்கள் கொஞ்சம் செலக்டிவாக படிக்கணும்னாலும் ஒரு 20 நாள் கம்மியாகும், அவ்வளோதான். ஜென்ரல் ஸ்டடீஸ் சிலபஸை கவர் பண்ணுறதுக்கு ஒரு 100லேருந்து 120 நாள் அப்படின்றது சாலிடாக ஆகும். நான் சொல்கிறது ஒரு நாளைக்கு 4 மணி நேரம் படித்து ரெகுலராக படித்து கரெக்டாக நீங்கள் போகிறீங்க அப்படின்னா. அப்போ இப்படி சிலபஸை உங்களுக்கு முடிக்க மட்டுமே, டெஸ்ட்டு போடாமல், நான் எதுலேயுமே நடுவில் டெஸ்ட்டு இன்க்ளூட் பண்ணவே இல்லை. ஏன்னா டெஸ்ட் வந்து ஒருத்தருக்கும் ஒரு மாதிரி போடும். இப்படி டெஸ்ட்டு எதுவுமே போடாமல் நீங்கள் சிலபஸை மட்டும் அப்படியே படிச்சுக்கிட்டே ரிவிஷன் பண்ணி போய் நீங்கள் சிலபஸை முடிக்கிறதுக்கு மட்டுமே மேத்ஸுக்கு 50 நாள் ஆகும், தமிழுக்கு 90 நாள் ஆகும், ஜென்ரல் ஸ்டடீஸ்க்கு 100லேருந்து 120 நாள் ஆகும் அப்படின்ற ஒரு விஷயத்தை நம்ம சொல்லிட்டோம். இது ரொம்ப மினிமமாக நான் சொல்லியிருக்கக்கூடிய ஒரு விஷயம், ஓகேங்களா? இப்போ இப்படி இருக்குது. இது இல்லாமல் நீங்கள் என்னென்ன விஷயங்கள் பண்ணணும் அப்படின்னா டெஸ்ட்டு போட்டு பார்க்கணும். இப்போ புதுசாக வரக்கூடிய ஒரு நபருக்கு டெஸ்ட்டு போட்டு பார்க்குறப்ப தான் நம்ம கரெக்டாக தான் படிக்கிறோமா, அந்த சப்ஜெக்ட்லேருந்து அந்த டாப்பிக்லேருந்து எப்படிலாம் கொஷின் கேட்பாங்க, எப்படிலாம் கொஷின் கேட்டு அப்படின்றது தெரிய வரும். இன்னொன்று, நம்ம என்ன ஸ்ட்ராங்காக இருக்கும், என்ன வீக்காக இருக்கும் அப்படின்றது தெரியும். இன்னொன்று, நம்ம எதுக்கு இன்னும் கொஞ்சம் கான்சன்ட்ரேஷன் பண்ணணும், நம்ம டெஸ்ட் போடுறப்ப நம்ம எதில் மிஸ்டேக்ஸ் பண்ணுறோம் அப்படின்ற விஷயங்கள்லாம் தெரியும் புதுசாக வரக்கூடியவங்களுக்கு. இன்னொன்று, உங்களுக்கு சரியான கைடன்ஸ் இருக்கணும். இந்த ஒரு 120 டேஸில் ஜென்ரல் ஸ்டடி சிலபஸ் நீங்கள் முடிக்கணும் அப்படின்னா சரியான கைடன்ஸ் இருந்தால் மட்டும்தான் முடியும். நம்ம உங்களுக்கு போட்டிருக்கோம் வாட் டு ஸ்டடி அப்படின்னு சொல்லி போட்டிருக்கோம். எல்லாரும் வேர் டு ஸ்டடி போடுற மாதிரி வேர் டு ஸ்டடினே போட்டிருக்கோம். உள்ள வந்து 6வது புக் எடுத்தீங்க அப்படின்னா 6வது புக்கில் நீங்கள் இதை மட்டும் படிச்சிங்கன்னா போதும், சோசியல் சயின்ஸுக்கு 7வது புக்கில் நீங்கள் இதை மட்டும் படிச்சிங்கன்னா போதும் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு எடுத்து கொடுத்துருக்கோம். அப்போ அந்த மாதிரி ஒரு சரியான ஒரு கைடன்ஸ் வச்சு ஒரு ஆளை மட்டும் நம்பி 100% நம்பி படிக்கிறீங்க அப்படின்னா, அந்த கைடன்ஸை ஃபாலோ பண்ணுறீங்க அப்படின்னா உங்களால் இந்த 120 டேஸில் ஜென்ரல் ஸ்டடி சிலபஸை கவர் பண்ண முடியும். இதுதான் உண்மை, ஓகேங்களா? அப்போ மொத்தமாக நான் கடைசியாக சொல்ல வந்த விஷயம் இதுதான். இவ்வளோ நாள் ஆகும் சிலபஸை முடிக்கிறதுக்கு அப்படின்ற ஒரு விஷயம். குரூப் 4 வந்து என்னால் வரக்கூடிய குரூப் 4 கிளியர் பண்ண முடியுமா அப்படின்றதெல்லாம் என்னால் சொல்ல முடியாது. யாராச்சும் வந்து உங்கள்கிட்ட 120 நாளில் குரூப் 4 உன்னை கிளியர் பண்ண வைக்கிறேன், வா எனக்கு ஒரு 10,000 மட்டும் நீ கொடு அப்படின்னு சொல்லி யாராச்சும் சொன்னாங்க அப்படின்னா உங்கள்கிட்ட யாராச்சும் 120 நாளில் கிளியர் பண்ணவங்க இருக்காங்களா, காட்டுங்க அப்படின்னு ஒரு விஷயத்த சொல்லுங்கள், ஓகேங்களா? ஏன்னா எப்பொருள் யார் வாய் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பதறிவு அப்படின்னு சொல்லியிருக்கார் வள்ளுவர். ஒரு விஷயத்தை நம்ம கேட்குறோம் அப்படின்னா அந்த விஷயத்தோட உண்மைத்தன்மை அப்படின்றத ஆராயணும். ஒருத்தர் 120 நாளில் எக்ஸாம் கிளியர் பண்ண முடியும் அப்படின்னு சொன்னார்னா அதனுடைய உண்மைத்தன்மை என்ன அப்படின்றத ஆராயிங்க. நான் சொல்கிறதோடைய உண்மைத்தன்மையை ஆராயிங்க. நானும் கடைசி 120 நாள் படித்தேன். ஆனால் எனக்கு ஏற்கனவே 4 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் ஏற்கனவே ஒருத்தர் இப்போ புதுசாக வந்து ஒருத்தர் கிளியர் பண்ணுறாரு, ஏற்கனவே சொல்லுவாங்க நான் 3 மாதம் தான் படித்தேன் தமிழ் அப்படின்னு சொல்லுவாங்க. அவங்க என்ன பண்ணியிருப்பாங்கன்னா ஏற்கனவே கொஞ்ச நாள் முன்னாடி படிச்சிருப்பாங்க, ஏற்கனவே 1 வருஷமோ 2 வருஷம் முன்னாடி படிச்சுட்டு பிரேக் விட்டுட்டு நடுவில் வந்து திரும்ப படிக்க ஆரம்பிச்சிருப்பாங்க. இல்லை ஒரு குரூப் 2 எக்ஸாம், குரூப் 1 எக்ஸாமுக்காக வெறும் ஜென்ரல் ஸ்டடீஸ் நல்லா ஸ்ட்ராங் பண்ணி படிச்சிருப்பாங்க. இப்போ வந்தோன்னே தமிழை மட்டும் படிச்சுட்டு டக்குன்னு கிளியர் பண்ணி போனவங்க இருப்பாங்க, கண்டிப்பாக சொல்கிறேன் இருப்பாங்க. மற்றபடி இந்த லாஸ்ட் நோட்டிஃபிகேஷன் வந்ததுக்கப்புறம் இருக்கக்கூடிய டைமில் படித்து எக்ஸாமை கிளியர் பண்ணுறது அப்படின்றது அப்படி படித்து கிளியர் பண்ணவே முடியாதுன்னு நான் சொல்லலை. அப்படி படித்து கிளியர் பண்ணுறது உங்களுடைய சாமர்த்தியம், அதனுடைய பெர்சன்டேஜ் அப்படின்றது ரொம்ப கம்மியாக இருக்கும். கஷ்டமாக இருந்தாலும் இதுதான் உண்மை. நான் உங்களுக்கு டிமோட்டிவேட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி நினைக்காதீங்க, நெகட்டிவிட்டி கொடுக்குறேன்னு சொல்லி நினைக்காதீங்க. இது உண்மை. இதை ஒன்று ஆளை பதிய வச்சுட்டு, ஆனால் நான் என்ன சொல்கிறேன், நீங்கள் அழுத்தி ஒரு நாளைக்கு 10 மணி நேரம் படிக்கிற இடத்துல நீங்கள் 12 மணி நேரம் படிச்சிங்க, கரெக்டான கைடன்ஸை வச்சு நீங்கள் ஃபாலோ பண்ணுறீங்க அப்படின்னா உங்களால் கண்டிப்பாக என்ன பண்ண முடியும், கிளியர் பண்ண முடியும் அப்படின்ற ஒரு விஷயத்தையும் சொல்கிறேன், ஓகேங்களா? அது எந்த அளவுக்கு நீங்கள் ஒரு 120 டேஸ் உங்களுடைய கன்சிஸ்டன்சி எப்படி இருக்குது, நீங்கள் எந்த அளவுக்கு ஹார்ட் ஒர்க் பண்ணுறீங்க, எந்த அளவுக்கு ஸ்மார்ட் ஒர்க் பண்ணுறீங்க அப்படின்றதெல்லாம் பொறுத்து இருக்கு. அதையும் தாண்டி நம்ம ஸ்மார்ட் ஒர்க் பண்ணி ஒரு சில டாபிக்ஸை நம்ம ஒமிட் பண்ணிட்டு போவோம். அதையும் தாண்டி எக்ஸாம்ல நமக்கு அந்த டாப்பிக்கில் கொஸ்டின் வராமல் இருக்கும். இந்த விஷயத்தெல்லாம் நீங்கள் பண்ணணும், ஓகேங்களா? இதெல்லாம் நமக்கு நடந்துச்சு அப்படின்னா எக்ஸாமில் நம்ம கிளியர் பண்ணுறதுக்கு சான்ஸ் அப்படின்றது இருக்குது. ஒரு 100 பேர் கிளியர் பண்ணுறாங்க அப்படின்னா ஒரு
ஒரு 5 பேர் 4 பேர் கூட உங்களுக்கு இந்த மாதிரி கடைசி நேரத்தில் படித்து வந்தவங்க இருக்கலாம். இதுதான் கள நிலவரம் அப்படின்ற ஒரு விஷயம். இது வந்து உங்களை நெகட்டிவிட்டி உங்களுக்கு கொடுக்கறதுக்கான விஷயம் கிடையாது. இப்போ இதை நீங்கள் மைண்டில் வச்சுக்கிட்டு நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, குரூப் 4க்கு படிக்கிற மாதிரியே படிங்க. குரூப் 4க்கு படிக்கிற மாதிரியே படித்து குரூப் 4ல் உங்களால் எவ்வளோ கொஷின்ஸ் அடிக்க முடியுமோ அடிங்க. குரூப் 4ல் நான் கண்டிப்பாக கிளியர் பண்ணுவேன் அப்படின்ற மைண்ட் செட்டில் நீங்கள் படிங்க. ஓகேங்களா? உங்களால் படித்து பாஸ் பண்ண முடியாதுன்னு சொல்லலை, முடியும். அதுக்கு நீங்கள் அந்தளவு ஹார்ட் ஒர்க் பண்ணணும், அந்தளவுக்கு நீங்கள் உழைக்கணும் அப்படின்ற ஒரு விஷயத்தை சொல்கிறேன். அதுக்காக நான் உங்கள்கிட்ட எந்த ஒரு சார்ஜும் நான் வாங்கலை. நான் சொல்கிறேன், கள நிலவரம் அப்படின்றத சொல்கிறேன். ஓகேங்களா? அப்போ இந்த மாதிரி நீங்கள் படிங்க. படித்து உங்களால் எவ்வளோ ஸ்கோர் பண்ண முடியுமோ ஸ்கோர் அப்படின்றத பண்ணுங்கள். பண்ணி முடிச்சிட்டிங்க அப்படின்னா நெக்ஸ்ட்டு உங்களுக்கு இன்னொரு குரூப் 2 எக்ஸாமுக்கு எக்ஸ்ட்ரா ஒரு 70 நாள் இருக்குது. நான் சொல்கிறேன், குரூப் 2 ப்ரிலிம்ஸ் கண்டிப்பாக கிளியர் பண்ண முடியும். குரூப் 2 ப்ரிலிம்ஸ் கண்டிப்பாக கிளியர் பண்ண முடியும். குரூப் 4 விட குரூப் 2 ப்ரிலிம்ஸ் ஈஸியாக கிளியர் பண்ண முடியும். ஏன்னா குரூப் 4க்கு டேரெக்டாக ஒரே இதில் உங்களுக்கு ஆள் எடுக்கிறாங்க. ஆனால் குரூப் 2A ப்ரிலிம்ஸ் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஒரு போஸ்ட்டுக்கு 10 பேர் அப்படின்னு சொல்லி எழுதுறாங்க இல்லையா? ஸோ உங்களால் குரூப் 2A ப்ரிலிம்ஸ் பொறுத்த வரைக்கும் ஒரு 150 கொஷின்ஸ் 145 கொஷின்ஸ் செலக்டிவாக படித்தா போதும். நீங்கள் இங்கே உங்களுக்கு குரூப் 4 பொறுத்த வரைக்கும் ஒரு சயின்ஸை நீங்கள் ஒமிட் பண்ண முடியாது, ஜாகிரஃபியை நீங்கள் ஒமிட் பண்ண முடியாது. ஏன்னா ஒரு கொஷினும் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஆனால் குரூப் 2A ப்ரிலிம்ஸ் பொறுத்த வரைக்கும் அதை ஒமிட் பண்ணிட்டு உங்களுக்கு போகிறதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது. மற்ற சப்ஜெக்ட்டை நீங்கள் ஸ்ட்ராங்காக படிச்சுட்டு போகலாம். இதுதான் உண்மை. குரூப் 2A ப்ரிலிம்ஸை உங்களால் கண்டிப்பாக கிளியர் பண்ண முடியும். இது எதுக்காக நான் இந்த இடத்துல சொல்கிறேன் அப்படின்னா, நிறைய பேர் வந்து நான் இப்போ புதுசாக படிக்க வரேன் அப்படின்னு சொல்லி வரீங்க, சரியாக படிக்கிறதில்ல. நீங்கள் ஒரு வேளை படிக்கணும், கரெக்டாக நான் கிளியர் பண்ணி ஆகணும் அப்படின்னா நீங்கள் எந்தளவு ஹார்ட் ஒர்க் பண்ணணும் அப்படின்ற ஒரு விஷயத்துக்காக தான் நான் இதை ஷேர் பண்ணுறேன். அதே மாதிரி இன்னொரு சிலர் நான் குரூப் 4 வரைக்கும் படிப்பேன், கிடைக்கல அப்படின்னா நான் விட்டுட்டு போயிடுவேன், நான் எக்ஸாம் முடிச்சுட்டு நான் குரூப் 2 கண்டினியூ பண்ண மாட்டேன், நான் அடுத்த குரூப் 4 பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் மைண்ட் செட்டில் இருக்கீங்க. இது மட்டும் இல்லாமல் இன்னொரு சைடில் இருந்து 120 நாள் எக்ஸாம் பாஸ் பண்ணலாம் வாங்க, 90 நாள் எக்ஸாம் பாஸ் பண்ணலாம் வாங்க, அப்படியே போயிட்டே இருக்கும். 60 நாள் 30 நாள் சொல்லி கடைசியில் ஒரு இரவில் டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 எக்ஸாம் பாஸ் பண்ணுறது எப்படி அப்படின்ற அளவுக்கு கொண்டு போய் முடியும். ஓகேங்களா? இதுக்காக தான் சொல்கிறேன், டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 எக்ஸாம் படிக்கிறதுக்கு உங்களுக்கு எவ்வளோ நாள் ஆகும் அப்படின்றத ப்ராக்டிக்கலாக நான் எடுத்து சொல்லியிருக்கேன். நான் எதுவும் தப்பாக சொல்லலை. உங்களுக்கு தெரிஞ்சவங்க யாராச்சும் இருந்தாங்க அப்படின்னா அவங்கள்ட்டையும் நீங்கள் விசாரிச்சு பாருங்கள், இதனுடைய உண்மைத்தன்மை என்ன அப்படின்றது உங்களுக்கு தெரிய வரும். அதே போல் நீங்கள் படிக்காமல் இருக்காதீங்க அப்படின்ற ஒரு விஷயத்தையும் நான் சொல்லலை. படிங்க, கரெக்டாக படிங்க. குரூப் 4 மட்டுமே இல்லை, அதுக்கடுத்து உங்களுக்கு குரூப் 2A ப்ரிலிம்ஸ் இருக்குது அப்படின்றத அழுத்தி சொல்கிறதுக்காகவும் தான் இந்த பதிவு. இப்போ இதை பண்ணுறீங்க அப்படின்னா குரூப் 2A ப்ரிலிம்ஸ் கண்டிப்பாக உங்களால் கிளியர் பண்ண முடியும். ப்ரிலிம்ஸ் முடிச்ச கையோடு நீங்கள் மெயின்ஸ் ஆரம்பிச்சிங்க அப்படின்னா அதையும் உங்களால் படிக்க முடியும். ஓகேங்களா? இதுதான் கள நிலவரம், இதுதான் உண்மை நிலவரம். தாராளமாக படிங்க. நீங்கள் யார்கிட்ட போய் படித்தாலும் சரி, நீங்கள் ஒரு மைண்ட் செட்டு குரூப் 4ல் என்னால் கிளியர் பண்ண முடியுன்ற மைண்ட் செட்டோட படிங்க. எந்த அளவுக்கு ஹார்ட் ஒர்க் பண்ணுன்றதை சொல்லியாச்சு. அதே போல் நீங்கள் குரூப் 2A ப்ரிலிம்ஸுக்கும் அடுத்து நீங்கள் கான்சன்ட்ரேஷன் பண்ணி கொண்டு போகணும் அப்படின்ற ஒரு விஷயத்தையும் சொல்லியாச்சு. ஓகேங்களா? அப்போ இதுதான் நம்ம பேச வந்த விஷயம். கரெக்டாக பேசியிருப்பேன்னு நினைக்கிறேன். எதையும் யாரையும் ஹர்ட் பண்ணாமல், நெகட்டிவிட்டி ஸ்ப்ரெட் பண்ணாமல், என்ன விஷயம் சொல்லணுமோ அதை நான் கரெக்டாக சொல்லியிருக்கேன். அதை சொல்ல வேண்டியது என்னுடைய கடமை அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன். ஏன்னா நிறைய பேரை பார்க்குறேன், நிறைய பேர் வந்து கேட்குறீங்க, நான் இப்போ தான் ஸ்டார்ட் பண்ண போகிறேன், என்னால் எக்ஸாம் கிளியர் பண்ண முடியுமா அப்படின்ற விஷயம் உங்களுக்காக தான் சொல்லக்கூடிய விஷயம் தான். 2 வருஷமாக படிச்சுட்டு இருக்கவங்களாம் இருக்காங்க. அப்போ நீங்கள் கரெக்டாக அந்தளவுக்கு ஹார்ட் ஒர்க் பண்ணி போகணும். அப்போ உங்களுடைய காம்படிட்டர்ஸ் ஏற்கனவே ஒரு 2 வருஷம் படித்த எக்ஸ்பீரியன்ஸ் ஆனவங்க இருக்காங்க அப்படின்னா நீங்கள் எந்த அளவுக்கு இன்னும் கொஞ்சம் அதிகமாக உழைக்கணும் அப்படின்றத மனசில் வச்சுட்டு நீங்கள் உழைக்கணும் அப்படின்றதுக்காகவும் தான் இந்த பதிவு. ஓகேங்களா? ஓகே, இந்த வகுப்பு முழுக்க புரிஞ்சிருக்கும்னு சொல்லி நம்புறேன். பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தொடர்ந்து நம்ம இதே போல் இன்னொரு வகுப்பில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.